வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நேற்று சௌந்தர்யா நான் கிச்சனில் ஒரு முட்டை இது சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நீங்கள் சமைக்கக்கூடாது. காரணம், இங்கே இருக்கவங்க சமைச்சாதான், கிச்சன் டீமில் இருக்கவங்க சமைச்சாதான் ப்ரொவிஷனில் எவ்வளோ பொருட்கள் இருக்குன்ற விஷயங்கள் தெரியும், அதனால் வேண்டாம் அப்படின்போது அவங்க முதல்ல எப்படி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பெரிய பிரச்சனையாகி, ரொம்ப பெரிய பிரச்சனையாகி, போஸ்ட்லாம் கேம் வச்சு கலாச்சிருப்பாங்க, ரொம்ப பெரிய சண்டை. இப்போ என்னென்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அதுலேயும் சௌந்தர்யா ஜாக்லின் கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பேச வேண்டியது ரயான் கிட்ட. ஏன்னா கிச்சன் இன்சார்ஜ் அவர் ஓகே சொல்லலாம், இவங்க விட்டுற போகிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே கிச்சன் இன்சார்ஜ் என்ன பண்ணுறாரு, அங்கே சமையலுக்கு ஒரு இன்சார்ஜை போடுறாரு, குக்கிங் இன்சார்ஜாக. யாரை? விஷால் இன்றைக்கி போடுறாங்க. அதனால் விஷால் இருக்கிற தைரியத்தில் சாச்சரா என்ன பண்ணுறாங்க, நேற்று இவ்வளோ பெரிய சண்டைகள் நடந்தது தெரிஞ்சும், ஏன்னா அவங்களுக்கு இங்கே யாரும் உருப்படியாக இருக்கிறது பிடிக்காது சாச்சராக்கு. அது முக்கியமாக சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஒன்றா இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு வேலையை. என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, நான் இப்போ சூப்பராக தக்காளி தொக்கு வைப்பேன், நான் வைக்கட்டுமா, நாங்கள் தான் போயிடுவோம்ல. ஏன் இதுக்கு முன்னாடி 3 நாள் இவங்க இருந்தாங்கல்ல, அப்போல்லாம் சொல்லியிருக்கலாம், அப்போ சொல்ல மாட்டாங்க. இப்போ சண்டை தெரியும், அதனால் இப்போ ஆரம்பிக்கும்போது என்ன, அதுவும் காலையிலேருந்து எதுவும் சொல்லலை, நைட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அங்கே தானே எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ணும் போது விஷால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் முதல் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா ரியாவும் நாங்கள் தான் போயிடுவோம்ல அப்படின்னு சரின்ட்டார். அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, இது பிரச்சனை ஆகிடும். ஏன்னா நேற்று நான் தான் சௌந்தர்யா உள்ள அக்செப்ட் பண்ணலை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கிச்சன் டீமில் இல்லாத ஒரு ஆளை நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது பிரச்சனையாக வரும் அப்படின்னு சாச்சனா என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரெயிட்டாக சௌந்தர்யா கிட்ட கேட்குறாங்க, நான் போய் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கு ஓகே வேணும். சௌந்தர்யா ஓகேன்றாங்க. என்னடா இது, இப்போ நேற்று எதுக்கு அவ்வளோ கற்றுனாங்க, நீங்கள் மட்டும் தான் கிச்சன் டீமில் தெரியணுமான்னு சொன்னாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேன் நம்மளுக்கு. இப்போ எல்லாருமே கிளவராக இருக்காங்க. அந்த இடத்துல சண்டை உருவாக்கி அதை ஒரு பிரச்சனையை காமிக்கணும், அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண நினச்சிக்கிட்டு இவங்களே எக்ஸ்போஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ நேற்று அவங்க அவ்வளோ சண்டைகள் போயிட்டு இருந்தாங்கன்னா, இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுவோம், அது எப்படி என்ன அவங்க அலோவ் பண்ணல, அப்போ நீயும் பண்ணக்கூடாது. இப்போ காலையில் வர்ஷினி சொல்லியிருந்தாங்க, அருண் மட்டும் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோடனே, ஆமாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நம்மளாம் அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி கலாச்சாங்க. இப்போ சாச்சனா டைரெக்டாக கேட்கும்போது, இல்லை ஏன் மற்றவங்களும் அந்த டீமில் இருக்காங்களா, என்ன அலோவ் பண்ணும்போது நீயும் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கணும். நேற்று அவ்வளோ ஆஷா பேசுகிறவங்க அப்படி தான் சொல்லியிருக்கணும். இட்ஸ் ஓகே அப்படின்ட்டாங்க. இங்கே ஜாக்லின் செம்ம மொக்க பண்ணிட்டாங்க சாச்சனா. இல்லை நான் அவங்களே கேட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னு அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. இதை பாடுறா, நேற்று இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா, இல்லை நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. பாவமாக போயிடுச்சு. இப்படி தான் ஜாக்லின் மொக்க வாங்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ நேற்று கிச்சன் இன்சார்ஜ் சரி, மற்றவங்களாம் சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விஷால் இருந்தால் விஷாலுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் ஓகே சொல்லுவார். இதுக்கு முன்னாடி இப்படி தானே விஷால் கேப்டனாக இருக்கும்போது அனுச்சிதா வரல, அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. இதுதான் தேவையில்லாத பண்ணுறது. சரி, உங்களுக்கு என்ன தோணுது? அப்படி தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.